எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான விஷயத்தை, நம்முடைய தமிழகத்தில் யாருமே பண்ணாத விஷயத்தை அபிஷேக் அவர்கள் அவங்களுடைய பிறந்த நாளுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, எதனால் ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கவே இன்றைக்கி அபிஷேக் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளுக்கு பண்ண விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி யாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை, எந்த ஒரு விஷயத்தை அபிஷேக் அவர்கள் பண்ணிக்கிட்டாங்க. முதல்வர் விஜய் வரைக்கும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட விஷயம் என்ன, முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொன்னார், இப்படி பல முக்கியமான விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க நேயர்களே, அபிஷேக் அவர்களுடைய அந்த அதிசயமான செயலை பற்றி நாமளும் தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸ் மிக பெருமளவுக்கு வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் யார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அபிஷேகா அவங்க மட்டும்தான். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நான் கிடையாது. அபிஷேக் அவர்களால் தான் எங்களுக்கு இந்த சரிகமபா சீசன் 5க்கு நிறைய டிஆர்பி கிடைக்குது, வியூஸ் கிடைக்குது அப்படிங்கிறத டேட்டாவோட பார்த்தீங்கன்னா அவங்க வெளியிட்டுட்டாங்க. இப்படிலாம் இருக்கிறப்ப நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்னவா இருக்குதுன்னா, இந்த சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸில் அபிஷேக் அவர்கள் வெற்றியடையணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய ஆசையாக இருந்தாலும் அது மிகப்பெரிய சந்தேக கேள்விக்குறியாக இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் மக்கள் ஆசைப்பட்ட யாரையுமே வெற்றி பெற வைக்கிறது கிடையாது இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள். அதற்கான நோக்கம் என்ன, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது என்னன்னு தெரியல. எல்லாருமே ஆசைப்படுற ஒரு நபரை தோல்வி அடைய வைக்கிறதே அனைத்து டிவி ஷோக்களுடைய கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய வேலையாக இருக்குது. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் அபிஷேக் அவர்கள் வெற்றி பெறாங்களா இல்லையா அப்படின்னு. என்னதான் அபிஷேக் அவர்கள் இதில் வெற்றி பெறலைனா கூட அவங்களுடைய திறமைக்கான அங்கீகாரத்தை மக்கள் எப்பயோ கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் அவங்க பண்ண சாதனை அப்படிங்கிறது ஒன்று கிடையாது, ரெண்டு கிடையாது. மேடைக்கு வெளியே, அந்த ஷோவுக்கு நிகழ்ச்சிக்கு வெளியே பல சாதனைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வராங்க. ரொம்ப முக்கியமாக பிறந்த குழந்தைக்காக பாடின உடனே பிறந்த குழந்தை சிரிக்கிற எஸ்பிபி, சித்ராம்மா, ஜானகி அம்மாவுடைய குரலில் மாற்றி மாற்றி ஒரே நேரத்தில் பாடுறதும், ஒரே ஒரு கருவியை கொண்டு 23 வகையான பாடல்களை பாடி காட்டுறதும், இப்படி அவங்க பண்ணுற சாதனை அப்படிங்கிறது ஒன்று கிடையாது, இரண்டு கிடையாது. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, அவங்களுக்கு தற்போது பிறந்த நாள். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நேயர்களே, இந்த ஜென்ரேஷனில் ஒருத்தவங்களுக்கு பிறந்தநாள் வந்துட்டால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பேர் இந்த காலத்து ஜென்ரேஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ரீல்ஸாக எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க, இல்லை கேக்கு வெட்டி போஸ்ட்டாக போடுறாங்க, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அனாதாசிரமத்துக்கு போய் குழந்தைகளுக்கு உணவளிக்கிறாங்க, நல்ல காரியங்களை பண்ணுறாங்க. ஆனால் அபிஷேக் அவர்கள் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை போன்ற திறமை இருந்து சரியான வாய்ப்பு கிடைக்காத, சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கிற 3 குழந்தைகளை அவங்க பொறுப்பெடுத்திருக்கிறாங்களாம். அவங்கள முழுக்க அவங்கள மென்மேலும் மெருகேற்றி அவங்களுடைய திறமைக்கு ஒரு வழிவகுத்து கொடுக்கறத குறிக்கோளை எடுத்திருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட விஷயம் மிக பெரும் அளவுக்கு எல்லாராலையுமே பாராட்டப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஏன்னா, ஒரு அனாதாசிரமத்தில் போய் சாப்பாடு போடுறது அன்னைக்கு ஒரு நாளோட முடிஞ்சிருது. ஆனால் அப்படி இல்லாமல் அபிஷேக் அவர்கள் தன்னை போல கஷ்டப்படுறவங்க, திறமைக்கு சரியான வாய்ப்பு கிடைக்காம யாராவது இருந்தாங்களா, அவங்க அந்த மாதிரி 3 குழந்தைகளுக்கு இவங்க கண்டுபிடிச்சி அவங்களுடைய திறமைக்கு சரியான வழிவகுத்து கொடுக்கறத தன்னுடைய பொறுப்பை எடுத்திருக்கிறாங்க இந்த சிறு வயசுலேயே. இது முதல்வர் விஜய் அவர்களுக்கு தெரிஞ்ச உடனே ரொம்பவே பாராட்டி இருக்கிறாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா அபிஷேக் அவர்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. நேயர்களே, உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அபிஷேக் அவர்களுடைய இந்த புதுமையான முயற்சிக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கிடக்கும் பஸ் தெரிவிங்க. நன்றி.